சூப்பர் டேஸ்ட். இதை பாரு. Welcome back to H2M3 Cooking Channel. இன்னைக்கு வல்லாரை போண்டா செய்யணும். இந்த பிளக் பண்றேன். இந்த பெருசா இருக்குது இந்த மரம் செடி. பெருசா செடி சூப்பர் செடி. அதை போண்டா செய்ய போகிறேன். இந்த வல்லாரை சூப்பர் கீரை. உடம்புக்கு நல்ல மெடிசன். உடம்புக்கு எப்போவுமே நம்ம கட் பண்ணி எப்போவுமே நம்ம செய்யணும், சாப்பிடணும். இது அதுதான் நமக்கு உடம்புக்கு நல்லது. நான் எப்போவுமே நம்ம ஒரு வாரம்ல 2 டைம் 3 டைம் எப்போவுமே நான் செஞ்சுதான். வல்லாரை கீரை அப்போ ஸ்டெம்பு நம்ம சாப்பிடலாம், இலையில நம்ம சாப்பிடலாம். இந்த ஸ்டெம்மை சின்ன நம்ம கட் பண்ணணும். இதுவே சின்ன கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் எடுத்துணும். தனியாக இது இப்படி சென்டரில் ஹாஃப் மாதிரி இப்படி கட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணி அப்போதான் இப்படி தான் சின்னதாக கட் பண்ணணும். இப்படி சின்னதில் கட் பண்ணணும். இப்படி பெருசாக கட் பண்ண வேண்டாம். இப்படி சின்னதாக நம்ம கட் பண்ணணும். இந்த பூ மாதிரி தான் இப்படி நம்ம கட் பண்ணணும். இப்படி தான் ஸ்டெப் பார்க்குறக்கு சூப்பர். இப்போ ஸ்டீம் நம்ம கட் பண்ண தொடங்கலாம். 1 by 1 இப்படி கரெக்டாக பிடிச்சணும். அப்புறம் சின்னதாக நம்ம கட் பண்ணணும். அப்படி இப்போ எல்லாம் கட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நான் கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் வேணும். இப்போ கார்ன் ஃப்ளோர் 2 டேபிள் ஸ்பூன் வேணும். இந்த மசாலா எக்ஸ்ட்ரா ஹாட் அண்ட் ஸ்பைசி மேரினேட். எனக்கு சீக்ரெட் தான் இது. நான் இது மசாலா யூஸ் பண்ணினா நல்லா சூப்பர் டேஸ்ட்டு இந்த மசாலாவில் கரம் உப்பு எல்லாமே இருக்குது. நம்ம தேவையில்லை எக்ஸ்ட்ரா அந்த மிளகாய் பவுடர் இல்லைன்னா இந்த உப்பு இந்த மாதிரி வைக்க தேவையில்லை. இதை யூஸ் பண்ணினா இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றணும். கொஞ்சம் திக்காக வைக்கணும். அதுக்காக தண்ணி பார்த்து தான் செய்யணும்.
மசாலா எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம அட்லீஸ்ட் 3 minutes 5 minutes நம்ம மேரினேட் போட்டணும், கொஞ்சம் வைக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா தண்ணி ஜாஸ்தி போட்டு வேணால் இப்படி தான் நம்ம வைக்கணும். பாருங்க, இப்போ நல்லா பண்ணி இப்படி தான் வைக்கணும். கொஞ்சம் 5 minutes அந்த மாதிரி நம்ம மேரினேட் போட்டலாம். கவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். அப்போ சூடு இருக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. எண்ணெய் சூடு ஆயிடுச்சு, அதுக்காக ஃப்ரை பண்ண ஸ்டார்ட். எல்லாம் சிப்பாரு நல்லா ப்ரௌன் கலர் வருது, நல்லா சூப்பர் சிப்பாரு. நான் வீட்டில் இது ஒரு வாரம்ல 2 time 3 time செய்வேன். நான் செஞ்சு சாப்பிடுவேன். இது சாப்பிட்டு சோறு சாப்பிட்றேன், ஐயோ அந்தளவுக்கு டேஸ்ட். இந்த பாரு, சூப்பர் கலர், சூப்பர் டேஸ்ட். நான் ஒரு சாப்பிட்றேன், எப்படி இருக்குது. சவுண்ட் கிராக் சவுண்டே இருக்குது. சூப்பர் டேஸ்டாக. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சரியா, இப்போ நல்ல டேஸ்ட்டாக. அதே மாதிரி தனியாக தான் சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்டோர் சாப்பிடும்போது சாப்பிட்லாம். நல்ல சூப்பர் டேஸ்ட்டு. சூப்பர், செம்மையாக இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.